ஜூலை மாசம் 17ஆம் தேதி இந்த படம் வரலன்னு சொன்ன தமிழ்நாட்டில் தலைவா படத்துக்கு என் பையன் வந்து ட்வீட் பண்ணாரு சார். அண்ணா விஜய் அண்ணா உன்னோட படத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் உனக்கு ஒரு பின்னாடி ஒரு தமிழனா நிப்பேன்னா அப்படின்னு சொன்ன முதல் தமிழ் சிலம்பரசன். அதை நினைச்சு பார்த்தது விஜய். அது யாரும் நீங்க மறுக்க. நானே முந்தா நாள் சொன்ன நேத்தி மறந்துடும் உலகம், நேத்தி சொன்னது இன்னைக்கு மறந்துடும் உலகம். அதே மாதிரி அது மலேசியால அவளை மனசு வந்து டி ராஜேந்தர் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என் மேல விஜய்க்கு இவளை வளர்ந்த பிறகு வேலாயம் படத்துல யாரு சார் சொல்லுவா சொன்னாரு சார். எனக்கு உங்களுக்கு டிடிஆர் அப்படின்னு, எனக்கு டிடிஆர் தெரியும், டிஆர் தான் தெரியும், டிஆர் ரசிகன் சொன்னாரு. இன்னைக்கு சொன்னாரா? அது மட்டும் இல்ல, ஒஸ்தி படத்துடைய ஆடியோ ரிலீஸ் நான் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்றேன். அது விஜய் சிந்து வந்து விஜய் அஜித்தோட ஃபேனு, அஜித்தோட ஃபேனா இருந்தா அந்த படத்துக்கு கூப்பிடுறோம். சில பேர் அந்த டைரக்டர் தரணி கூட எப்படிங்க நீங்க அஜித்தோட ஃபேன் வருவாருன்னு கேட்டு சிந்து சொன்ன மாதிரி விஜய் அண்ணாவை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி விஜய் அண்ணாவுக்கு தெரியும். நிச்சயம் விஜய் அண்ணா வரட்டும் பேரை மாத்திக்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சிந்து சொல்லுங்க. நான் பக்கத்தில் இருக்கிறேன். இப்ப குமுதத்தை கூட இந்த வாரம் போட்டோ போட்டிருப்பாங்க, விஜய் சார் நடுவில் உட்காந்துருப்பாங்க. அந்த சிந்துனா இன்னைக்கு புதுசு இல்லை சார், இந்த உறவு புதுசு இல்ல, பழசு. அது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் புதுப்பிக்கப்பட்டது தெரியுமா? ஜூலை 17 வரணும்னு சொன்ன சிலம்போட படம் தட்டிவிடப்பட்டு விட்டு புறந்தள்ளப்பட்டு விட்டு வேற ஒரு படம் வருகிறது என்று சொன்னால் ஒரு வளர்ந்து வரக்கூடிய இந்த கலைஞர் என்ன பிரச்சனைங்கிற உணர்ந்து பார்த்த ஒரு கலைஞன் விஜய். அவருக்கு தாய்வா படத்துல பிரச்சனை, அன்னைக்கு சிலம்பு குரல் கொடுத்தாரு. அதே மாதிரி அவருக்கு கத்தி படத்துல பிரச்சனை, ப்ராப்ளம். அதே மாதிரி காவலன் படத்துல எத்தனை பிரச்சனை அந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கு. பிடி செல்லகுமார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. இப்படிலாம் தாம் படத்துக்கு வளர்ந்து விட்ட தனக்கே இவ்வளவு பிரச்சனை சொல்லக்குள்ள சிலம்பரத்துல ஏதோ ஒரு காரணம் பண்ணி ஒரு வட்டம் பண்ணி ஏதோ ஒரு திட்டம் போட்டு ஒண்ணு இது நடக்குது அப்படின்றத உணர்ந்ததுனாலதான் அண்ணனுக்கு என்ன மாரல் சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே பிடி செல்லகுமாரும் காஸ்மோ சிவகுமாரும் அன்னைக்கு வந்தவங்க படத்தை ரிலீஸ் பண்ற நைட்டு வரைக்கும் கூட இருந்து போராடி இருக்காங்க. அந்த போராட்டத்தில் கை கொடுத்த இதயங்கள் தோழர்கள். இதான் இதற்கு மேல கார்த்திகா ஏதாவது விளக்கம் வேணா கேளுங்க. நன்றி.